சென்னை சாந்தோமில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க புனித தோமையார் தேசிய திருத்தல பேராலயத்தில் தவக்காலத்தில் ஆண்டவனின் பாடுகளை தியானிக்க உதவி புரியும் வகையில் வியாகுல அன்னையின் உருவச்சிலை சென்னை மயிலை புயல்மறை மாவட்டத்திற்கு மேதகு பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. ஆலயத்தின் அதிபர் பங்குத்தந்தை வின்சென்ட் சின்னதுரை உடனிருந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, இன்றைய தினத்தில் இந்த மாலை பொழுதில் தேசிய புனித தோமாவின் திருத்தலத்தில் ஒன்றாக கூடி கிறிஸ்தவர்களாகிய அனைவரையும் தவக்காலத்திற்கு எங்களை தயார் செய்து உயிர்ப்பு விழாவில் ஒரு முக்கிய தயாரிப்பான இன்றைய தினத்தில் அன்னை மரியாள் தன்னுடைய திருமகனுடன் எப்படி ஒன்றாக இணைந்து சிலுவையின் மீட்பு பணியில் பயணித்து இறுதி வரை அவரோடு உடனிருந்து மீட்பினை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார் என்பதை நினைவூட்ட இந்த அன்னையின் திருவுருவம் திறக்கப்பட்டுள்ளது. நாம் ஆரம்பத்திலிருந்து சொல்லப்படுவது, நாங்கள் விரும்புவது வருகின்ற ஒரு அரசு இந்திய அரசியல் சாசனத்தின் முக்கியமாக பிரிவு 25ற்கு மதிப்பு கொடுக்கின்ற அரசாக இருக்க வேண்டும். அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து குடிமக்களும் சகோதர சகோதரிகள் மதத்தின் வழியாகவும் மொழியின் வழியாகவும் இனத்தின் வழியாகவோ எந்தவித வேறுபாடுகளையும் பார்க்கக்கூடாது. எல்லோரும் ஒன்று, ஒரு தாய் பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்துகின்ற அந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்து சகோதரத்தில் வாழக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மதசார்பற்ற அரசு, மனித நேயத்திற்கு மதிப்பு தருகின்ற அரசு, மாநிலத்திற்கு தேவையான சுயாட்சி கொடுக்கின்ற அரசு தந்தையும் ஆகிய பேரூர் திரு வின்சென்ட் சின்னதுரை, அவரோடு இருக்கின்ற ஃபாதர் வில்சன், ஏனைய குருக்களுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மீக வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வியாகுல அன்னையை காட்டுகின்ற வழியில் நடக்க முடியும் என்பதற்கு இந்த அருமையான ஒரு இடம் உதவியாக இருக்க, இங்கு வருகின்ற அனைத்து கிறிஸ்தவர்கள் எல்லா பக்தர்களுக்கும் நான் அன்பின் வழியாக அன்பின் அழைப்பினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.